கௌதம் கம்பீரின் பயிற்சியின் கீழ் கடந்த மாதங்களில் இரண்டாவது டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணி சந்தித்ததும் அதற்கு கம்பீர் அளித்த விளக்கங்களும் கடும் சர்ச்சைகளை கிளப்பி வரும் நிலையில் ரசிகர்களால் மிஸ்டர் 360 டிகிரி என்று அழைக்கப்படும் ஏபிடி வில்லியர்ஸ் கம்பீர் குறித்து தன் கருத்தை பதிவு செய்துள்ளது கவனம் பெற்றிருக்கிறது. ரவிச்சந்திரன் அஸ்வினுடனான ஏபிடி வில்லியர்ஸ் பேட்டியில் இந்திய அணியின் பக்கம் பேச வேண்டும் என்றால் நிச்சயம் இந்த தோல்வி ஒரு தர்ம சங்கடம்தான், தோல்வி கடினமானதுதான். தலைமைத்துவத்தை பொறுத்தவரை கௌதம் கம்பீர் எப்படிப்பட்டவர் என்பதை நான் அறிவேன். அவர் ஒரு உணர்ச்சி வசப்படும் வீரர் என்பதை அறிவேன். இத்தகைய உணர்ச்சி வசப்படும் நபர் பயிற்சியாளராக இருப்பது நல்ல விஷயம் அல்ல. இப்படி கூறும் அதே வேளையில் திரைக்கு பின்னால் அவர் அப்படித்தான் இருக்கிறார் என்று சொல்வதாக ஆகாது. சரி தவறு என்பது கிடையாது. முன்னாள் வீரருடன் சில வீரர்கள் சௌகரியமாக உணர்வார்கள். சில வீரர்கள் இந்திய அணிக்கு ஆடாதவர் பயிற்சியாளராக இருந்தால் சௌகரியமாக உணர்வார்கள். கம்பீருக்கு பயிற்சியாளராக அனுபவம் உள்ளது என்று அவர் கூறினார். மேலும் இதுவரை டெம்பா பவுமா தலைமையில் 12 டெஸ்ட் போட்டிகளில் ஆடியுள்ள தென்னாப்பிரிக்கா அவற்றில் ஒன்றிலும் தோல்வியடைந்ததே இல்லை. 11 போட்டிகளில் வெற்றி, ஒரு போட்டி மட்டுமே மழையால் டிரா ஆனது. இந்த நிலையில் ஏபிடி வில்லியர்ஸ் டெம்பா பவுமாவை தோனியுடன் ஒப்பிட்டு பேசியுள்ளார். உங்களால் ஒரு புத்தகத்தை அதன் அட்டை பக்கத்தை வைத்து மதிப்பிட முடியாது. பவுமா மென்மையாக பேசக்கூடியவர், பெரிதாக தனது குரலை உயர்த்தி பேசியதில்லை. இது அப்படியே தோனியை போன்றது. தோனி மிகவும் அமைதியானவர், அதிகம் பேச மாட்டார். ஆனால் அவர் பேசும்போது அனைவரும் அவரை கவனிப்பார்கள். இது இவர்கள் இருவருக்கும் இருக்கும் ஒற்றுமை என்று அவர் கூறினார்.